வணக்கம். +1, +2 முடிச்ச உடனே நமக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இருக்கக்கூடிய பெரிய டவுட் என்ன அப்படின்னா, அடுத்து என்ன படிக்கிறது? நம்ம படிக்கிறது வந்து ரொம்ப சரியான கோர்ஸ் தானா? அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பெரிய டவுட் இருக்கும். ஆக்சுவலா அ ஒரு காலகட்டத்தில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எங்க அப்பா, அம்மா காலகட்டத்தில ஒரு 10த், 12த் முடிச்சாலே அது வந்து ஒரு பெரிய கோர்ஸ். அடுத்து கொஞ்சம் காலகட்டத்தில ஒரு டிகிரி அந்த மாரி முடிச்சிருந்தோம் அப்படின்னா, ஒரு பெரிய விஷயம். அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு யுஜி முடிச்சுட்டு, பிஜி முடிச்சுட்டு, ஒரு எம்ஃபில் இந்த மாதிரி படிச்சா ஒரு பெரிய விஷயம். இந்த மாதிரி எஜுகேஷன்ல வளர்ந்துகிட்டே இருக்கு. அப்டேட் ஆயிட்டே இருக்கு. எப்படி டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா, டே பை டே வந்து அப்டேட் ஆகுதோ, அதே மாதிரி எஜுகேஷனும் அப்டேட் ஆயிட்டு இருக்கு. இப்படி தான் நான் பார்க்குறேன். சி அ ஒரு காலத்தில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கம்ப்யூட்டர். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்ன சொல்ல? அ லேப்டாப். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்மார்ட் மொபைல். இந்த மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வளர்ச்சிகள் வந்து இருந்துகிட்டே இருக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில ஏஐ தொழில்நுட்பம். விச் மீன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு டெக்னாலஜி எப்படி வளர்ந்திருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்படி இருக்குது ஆக்சுவலா. அப்போ நம்ம சூஸ் பண்ணக்கூடிய கோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாளைக்கு டெக்னாலஜினால ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஜாபா இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அப்ப நம்ம உட்கார்ந்து யோசிக்கணும். ஸோ தட் இன்னைக்கு நம்ம உட்காந்து படிக்க போகிறோம் அப்படின்னா அடுத்து ஒரு 10-20 இயர்ஸ் ஆனால் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஜாபுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத மாதிரி ஒரு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்ல ஒரு நல்ல சாய்ஸ். ஆக்சுவலாக இன்னும் ஒரு 15-20 இயர்ஸ் கழிச்சு நான் யோசிக்கிறேன். இன்றைக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ அப்படி இருக்குது. இன்னும் ஒரு 15-20 இயர்ஸ் கழிச்சு நம்மளுடைய டெக்னாலஜி எங்கேயோ வளர்ந்து நிற்கும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சர்வே பண்ணணும் இல்லையா? அப்போ ஒரு நல்ல எஜுகேஷன் நம்ம கையில இருந்துச்சு அப்படின்னா, எந்த விதமான பிரச்சனையும் வராது. சப்போஸ் ஒரு கிளரிக்கல் ஜாப் நம்ம பண்றோம். ஓகே. ஒரு கம்ப்ளைன்ஸஸ் ஒர்க் நம்ம பண்றோம். விச் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மேனுவல் ஒர்க்க எப்படி வந்து கம்ப்யூட்டர் வந்து ரீப்ளேஸ் பண்ணுச்சோ, அதே மாதிரி கிளரிக்கல் ஒர்க் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணிட்டே இருக்கும் அப்படின்னா, டெக்னாலஜி வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டே இருக்கும். அதுதான் வந்து வளர்ச்சி. ஸோ அப்ப அதுக்கேற்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணணும். ப்ரொஃபஷனல் கோர்ஸ். ஆக்சுவலாக ப்ரொஃபஷனல் கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் எம்பிபிஎஸ், இன்ஜினியர். இதை பற்றி நம்ம இங்கே பேசலை. இங்கே நம்ம வந்து ஒரு 3 டிகிரி பற்றி பேசுவோம். சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட், கம்பெனி செக்ரட்டரி. 3மே 3 விதமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ். இப்போது இந்த மாதிரியான ப்ரொஃபஷனல் கோர்ஸ் வந்து எடுத்து படித்தா நம்மளால் முடிக்க முடியுமா? இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுட்டே. கொஞ்சம் டைம் ட்ராவல் பண்ணி 2004ல் போனோம் அப்படின்னு சொன்னால், நான் அப்போ தான் 12th முடித்தேன். முடித்த உடனே நான் இதுக்கு முன்னாடி சில பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன். என்னுடைய அக்கௌண்ட்ஸ் வாத்தியார் கணேசன் சார் தான் என்னை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஏ எடுக்க சொன்னார். இன்றைக்கி அவர் சொன்னனால, அவர் வழிகாட்டுறதுனால நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஏ குவாலிஃபை ஆகியிருக்கேன். சிஎம்ஏ குவாலிஃபை ஆகியிருக்கேன். ஸோ அந்த கிரெடிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேஜராக அவருக்கு தான் போகும். அது மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சூஸ் பண்ணும்போது இல்லை நமக்கு ஒரு பெரிய ப்ரெஷர் நம்ம மண்டைக்குள்ளே வந்து நிற்கும். விச் மீன்ஸ் நான் 12th முடித்த உடனே என் கூட படித்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிகாம், பிபிஏ இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. நான் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுக்கிறேன். இன்னைக்கு நம்ம 2026 காலகட்டத்தில் இருக்கிறோம். நான் 2004ல் சொல்லிட்டுருக்கிறேன். அப்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்ல, இப்போயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிகாமை விட்டுட்டு சிஏ எடுக்கிறதுன்றது அவ்வளோ ஒரு கடினமான டெசிஷன். பட் 2004ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த ரிஸ்க் எடுத்தேன். நான் வந்து +2 முடித்த உடனே டிகிரிலாம் படிக்கலை. படிக்காமல் என்ன பண்ணேன் அப்படின்னா டைரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஏ பண்ணேன். பட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரகிள் பண்ணனான்னு கேட்டிங்கன்னா பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணேன். அதெல்லாம் எந்த விதமான டவுட்டும் இல்லை. அதுக்கு ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். என்னோடய சிஏ ஜேர்னி பற்றியே நான் போட்டிருக்கேன். ஸோ அப்போது எடுத்தாச்சு. எடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்லையும் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா சைட் பை சைட் பிகாம் போட்டேன். ஸோ நான் பிகாம், எம்காம் இது எல்லாமே நான் எது மூலமாக தான் பண்ணேன் அப்படின்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மூலமாக தான் நான் பண்ணேன். சிஏ, சிஎம்ஏ இந்த மாதிரியான ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணும்போதில் நமக்கு டைம் வந்து நிறைய தேவை இருக்குது. விச் மீன்ஸ் நிறைய நம்ம படிக்கணும், நிறைய நம்மளை அப்டேட் பண்ணிக்கணும்.
அப்படி இருக்கிற பட்சத்தில் காலேஜுக்கு போயிட்டு நம்ம பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 ஹவர்ஸை கொண்டு போய் நம்ம அதில் போட்டோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு டைம் கொடுக்க முடியாது. அதனால தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பிகாமோ அல்லது பிபிஏ எதுவுமே சூஸ் பண்ணாமல் டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் கோர்ஸ் சிஏ, சிஎம்ஏ இது மட்டும் தான் நான் படித்தேனே உட்காந்து. இந்த டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா யாரை சார் என்ன சார் கேள்வி கேட்குறதுன்னு கேட்டால் உங்களை தான் நீங்கள் கேள்வி கேட்டுக்கணும். இந்த மாதிரியான ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுக்கும்போது இல்லை நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், நிறைய டைமை கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நாளைக்கு சிஏ முடிச்சா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்னு சொல்ல முடியும். சிஏ இன்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் நமக்கு அந்த டவுட்டு தான் வரும், நம்மளால் முடிச்சிட முடியுமா? நான் ஒன்று தான் சொல்லுவேன். ஒன்று நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா சூஸ் பண்ணிட்டோம், ஒன்று வந்து நம்ம இதுதான் செய்ய போகிறோம்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அது யார் கையில் தான் இருக்குது அப்படின்னா முழுக்க முழுக்க நம்ம கையில் தான் இருக்குது. அதை நம்ம தான் செஞ்சு முடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தீர்க்கமாக முடிவு பண்ணிட்டா இந்த மாதிரியான ப்ரொஃபஷனல் கோர்ஸெல்லாம் எடுத்து ஈஸியாக பண்ண முடியும். அதர்வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். சரி, இன்றைக்கி இருக்கக்கூடிய பிகாமோ பிபிஏஓ வச்சுப்போம் ஒரு பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் கோர்ஸ் வச்சுப்போம். ஆக்சுவலாக இன்றைக்கி இருக்கக்கூடிய பிகாம் ஆர் பிபிஏ இந்த மாதிரியான கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது இன்றைக்கி காலகட்டத்தில்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் ஃபீல் பண்ணுறது என்ன அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் காலேஜுக்கு போய் அவங்க பெருசாக வந்து பார்த்திங்க அப்படின்னா படிக்கிறாங்களான்னு கேட்டிங்க அப்படின்னா படிக்கிறாங்க. எப்போ படிக்கிறாங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா டே பிஃபோர் தி எக்ஸாம் ஆர் வீக் பிஃபோர் தி எக்ஸாம். 12th வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா படிச்சுட்டு ஸ்கூலில் காலையில் எழுந்திரிச்சு படிப்போம், மதியம் படிப்போம், ஈவினிங் படிப்போம், நைட்டு படிப்போம், மார்க்ஸ் வாங்கணும், நம்ம ஃப்ரெண்ட்ஸை விட மார்க்ஸ் வாங்கணும், ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மார்க்ஸ் வாங்கணும், ஃபஸ்ட்டாக வரணும், இப்படிலாம் நம்ம நினச்சி படிப்போம் இல்லையா? அப்படிலாம் படித்து முடிச்சுட்டு காலேஜுக்கு போனதுக்கப்புறம் என்ன ஆகிடும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த படிப்புடைய லெவலே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆகிடும். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நான் சொல்கிறேன், அவங்க டே பிஃபோர் தி எக்ஸாம் ஆர் வீக் பிஃபோர் தி எக்ஸாம் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புக்ஸ் எடுத்து படிக்கவே செய்கிறாங்க. அதுக்காக நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலேஜ் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் அப்படி சொல்ல வரல. ஓகேங்களா? விச் மீன்ஸ் அது நீங்கள் எடுக்கிற டெசிஷனை பொறுத்து. அப்போது இன்றைக்கி பிகாம் மாதிரியான ப்ரொஃபஷனல் கோர்ஸ் உங்களுக்கு, அதாவது பிகாம் மாதிரியான ஒரு டிகிரி கோர்ஸ் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ப்ரொஃபஷனல் கோர்ஸ்க்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக டெடிக்கேட்டடாக நிறைய டைம் நம்ம போடுற மாதிரி இருக்கும், நிறைய சாக்ரிஃபைஸ் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சிம்பிளாக சொல்லணுன்னா நீங்கள் 12th வரைக்கும் ஸ்கூலில் என்ன பண்ணீங்களோ அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் இங்கே வந்து பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ஷார்ட்டாக இந்த மாதிரியான ப்ரொஃபஷனல் கோர்ஸை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா கிளியர் பண்ணிடலாம். ஆனால் மொபைல் ஃபோனோ ஆர் கேமோ ஆர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சோசியல் மீடியாவோ டிவி இந்த மாதிரி வந்து நமக்கு டைவர்ஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான கோர்ஸை நம்ம முடிக்க முடியுமான்னு கேட்டிங்க அப்படின்னா அது டவுட் தான். ஸோ தட் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியிருக்கும். நான் சொன்ன மாதிரி நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். அப்படிலாம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த விதமான கோர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாத்தியமானது தான், முடிக்க முடியும். எத்தனையோ புவர் பேக்ரவுண்ட்லேருந்து முடிச்சிருக்கிறாங்க, இந்த மாதிரியான கோர்ஸை முடிச்சு இன்றைக்கி வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க. ஸோ நம்மளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்கள மாதிரி ஹார்ட் ஒர்க்கும் அவங்கள மாதிரி சாக்ரிஃபைஸும் பண்ணால் நம்மளால் பண்ண முடியும். சரி, இப்போது சில பேர் வந்து என்கிட்ட கொஷின்ஸ் கேட்பாங்க. என்ன கேட்பாங்க அப்படின்னா, பிகாம் வந்து காலையில் காலேஜ் போயிட்டோம் சார், சாயந்தரம் வந்ததுக்கப்புறம் சும்மா தானே இருக்கிறாரு, அந்த சாயந்தரம் டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஏ படிக்கட்டும், அப்படி இல்லை அப்படின்னா சார் மதியம் காலேஜ் போய்கிட்டோம் சார், காலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஏ படிக்கட்டும் சார், சும்மா தானே இருக்கிறாரு. ஒரு சின்ன பாயிண்ட்டு, நம்ம ஸ்கூல்லாம் படிக்கும்போது டைப் ரைட்டிங் கோர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அனுப்புவோம், அல்லது டேலி கோர்ஸோ சம்திங் இந்த மாதிரி சின்னது கற்றுக்கிட்டோம் நம்ம அனுப்புவோம் இல்லையா? அந்த அனுப்புகிற கோர்ஸை மெயினாக படிச்சுட்டு ஸ்கூலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விட்டுட்டு வெறும் எக்ஸாம் மட்டும் எழுதுனா ஒத்துப்பீங்களா? அது மாதிரி தான் இதுவும். அதாவது சிஏன்ற ப்ரொஃபஷனல் கோர்ஸை சைடில் போய் வச்சுக்கலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா அப்படிலாம் வச்சுக்க முடியாது. சிஎம்ஏன்ற ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அல்லது சிஎஸ் அப்படின்ற ப்ரொஃபஷனல் கோர்ஸை சைடில் போய் படிக்க முடியுமானா முடியாது. முழுக்க கவனம் இங்கே இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா படிக்க முடியும், எழுத முடியும், நம்மளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தப்பை கரெக்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது இங்கே. அதை விட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா பிகாமில் போயிட்டு ஒரு 6-7 ஹவர்ஸை வந்து பார்த்திங்கன்னா போய் லாக் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன ஆகிடும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா போர்ஷன்ஸை கவர் பண்ண முடியாது, சம்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்டு பார்க்குறதுக்கு டைம் இருக்காது, ரிவைஸ் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. ஸோ தட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே முடிக்க முடியாது. அதாவது
சிஏ ஆர் சிஎம்ஏ சிஎஸ் இந்த மாதிரியான கோர்ஸ் படிக்கும்போது பணம் வந்து கம்மியாக தான் செலவாகும். டோட்டல் கோர்ஸே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொல்கிறது ஐசிஐயில் பண்ணக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாக இருக்கலாம், ஆர் சிஎஸ் இன்ஸ்டியூட் ஆர் சிஎம் இன்ஸ்டியூட்டில் பண்ணக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாக இருக்கலாம், அப்புறம் அவங்களுக்கு பே பண்ணக்கூடிய எக்ஸாம் ஃபீஸாக இருக்கலாம், கிளாஸஸ்க்கு பே பண்ணக்கூடிய ஃபீஸாக இருக்கலாம். இது எல்லாமே சேர்த்து இல்லை ஒரு 2 to 2.5 lakhs தாண்டவே தாண்டாது மேக்ஸிமம் நான் சொல்கிறது. ஸோ தட் மணி வந்து இந்த இடத்துல கொஞ்சம் கம்மி தான் இன்வெஸ்ட் பண்ணுறோம். நம்ம எதை தான் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய டைமை தான். ஸோ அந்த டயத்தை கொண்டு போய் நீங்கள் வேறு ஏதோ ஒரு கோர்ஸில் நீங்கள் கொண்டு போய் போட்டிங்க அப்படின்னா என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா அது நல்லா வராது. ஏன்னா நம்ம கூட இருக்கக்கூடிய மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து முழுமையாக சிஏவை ஃபோக்கஸ் பண்ணிட்டுருப்பாங்க. நம்ம பிகாமையும் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இதையும் ஃபோக்கஸ் பண்ணும்போது என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பாதி டைம் அதுக்கு நம்ம கொண்டு போய் போட்டுருவோம். அப்படி போடும்போது இதுக்கு வந்து டைம் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்காது. ஸோ தட் 2 கோர்ஸும் சேர்த்து படிக்கிறது ஓகேவா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். அப்புறம் நாளைக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்பயுமே நம்ம படிக்கும்போது பின்னாடி யோசிக்கிறது என்ன அப்படின்னா நாளைக்கு நம்ம நல்லா இருப்போமா, ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நானும் அப்படி தான் யோசித்தேன். இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் கோர்ஸ் நம்ம படிக்கும்போது இல்லை நாளைக்கு நம்மளை ரீப்ளேஸ் பண்ணுறதுன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் என்ன சொல்ல கஷ்டம். இன்றைக்கி இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸாக இருக்கலாம், டெக்னாலஜியாக இருக்கலாம், இதுக்கு பின்னாடி எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அறிவு இருக்கக்கூடிய பர்சனால் தான் அதை வந்து என்ன பண்ண முடியும்னா க்ரியேட் பண்ண முடியும். ஸோ தட் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்க அப்படின்னா எல்லாமே டெவலப் ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரி ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஏ முடிச்சிட்டிங்களா, நான் இனிஷியல் ஸ்டேஜில் முடிச்சப்போலாம் என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா நீங்கள் முடிச்சிட்டிங்களா, உண்மையிலே சிஏ முடிச்சிட்டிங்களா, இந்த மாதிரி என்கிட்ட கேட்டிருக்காங்க. பட் இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஏன்னு சொன்னால் அவங்க என்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் எந்த சார் எக்ஸ்பர்டைஸ் பண்ணுறீங்க, ஜிஎஸ்டி ஏரியாவா, இன்கம் டேக்ஸ் ஏரியாவா, இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கேள்வி வைக்கிறாங்க. அப்போது ஒரு காலகட்டத்தில் எம்பிபிஎஸ் படித்தாலே டாக்டரா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களும் ஸ்பெஷலைஸ் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் எதில் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கீங்க, அதுதான் அடுத்த கேள்வியாக இருக்குது. ஸோ அப்போது இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் படிச்சிருக்கிறீங்க, ஓகே, எதில் நீங்கள் வந்து எக்ஸ்பர்டைஸ் பண்ணியிருக்கிறீங்க. அது மாதிரி நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிஏ சிஎம்ஏ சிஎஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் எதில் எக்ஸ்பர்டைஸ் பண்ண போகிறோம், விச் மீன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ்டி ஏரியாவா, ஆர் இன்கம் டேக்ஸ் ஏரியாவா, ஆர் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஆடிட் ரிலேட்டடாவா, இந்த மாதிரி வந்து நிறைய நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. ஸோ தட் நாளைக்கு படித்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எக்ஸ்பர்டைஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் அது நம்மளை வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ண வைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த இதுக்கு கூட்டிகிட்டு போகும். ஸோ தட் ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் படிக்கும்போது இல்லை நாளைக்கு நம்மளுடைய கெரியரை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டிகிரி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த டிகிரிக்கு அப்புறம் என்ன படிக்கிறது, அதுக்கப்புறம் என்ன படிக்கிறது, ஓகேங்களா? ஸோ தட் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூஸ் பண்ணால் நாளைக்கு உங்களுடைய லைஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்றதான் என்னோட இது. ஏப்ரல் 1st வீக் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை பற்றியான முழு கேரியர் கவுன்சிலிங்கும் நம்ம கொடுக்குறோம். அதை பற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் வந்து டீட்டெயில்ஸ் நான் கொடுக்க சொல்கிறேன். மொபைல் நம்பர் எல்லாமே இருக்கும், காண்டாக்ட் நம்பர். நீங்கள் அப்போ காண்டாக்ட் பண்ணிவிட்டு எப்போது இது பண்ணுறோம் என்ன பண்ணுறோன்றத ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். இன்னும் டீட்டெயில்டாக இதை பற்றி நம்ம பேசலாம். தேங்க்யூ.